மொழிகளும் பெண்களும் என்ற விஷயத்தை வெவர்னி வந்து உங்களுக்கு வாழ்க்கை குழந்தைகள் ஞானம் ஒரு கட்டுரை அதை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்ட போறேன். உலக வரலாறு எங்கோ தோன்றி எப்படியெல்லாமோ வளர்ச்சி பெற்று இன்று பல பரிணாமங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் அதிநவீனம் என் மாய கோவைக்குள் புரிந்து கொண்ட கள பயணத்தில் ஆதிக்க அதிகார வர்க்கங்களை தன் வழிகாட்டிகளாக கொண்டிருக்கிறது. இந்த ஆதிக்க அதிகார வர்க்கங்களால் உருவாக்கப்பட்ட பல நூறு கொள்கைகள் அன்று தொட்டு இன்று வரையும் சர்வாதிகார ஆட்சியை வியாபித்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் நீல எத்தனையோ புரட்சிகளை போராட்டங்களை கடந்துவிட்ட போதிலும் இன்றும் பல்வேறு வடிவங்களில் மனிதர் தம் வாழ்வை பல கோணங்களிலும் ஆட்டிவிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றனர். இதன் அடிப்படையில் பெரும்பாலும் அடக்கப்படுவோராக ஒடுக்கப்படுவோராக இன்றளவிலும் அடையாளப்படுத்தப்படுபவர்கள் பெண்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. மனிதர் தம் வாழ்நாட்களோடு பின்னி பிணைந்திருக்கும் மதம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, இலக்கியங்கள், மரபுகள் மற்றும் வழக்காறுகள் என்பன பெண்களை ஆண்களில் இருந்து மாறுபடுத்தி இரண்டாம் நிலையிலேயே கட்டமைத்து வைத்திருக்கின்றன. அதாவது பெண் ஆணுக்கு பின் பெண், ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் என்ற நிலையிலேயே நிலைப்படுத்தப்படுகின்றாள். குறிப்பாக பெண்ணின் பிறப்பு, பருவமடைதல், திருமண நிலை மற்றும் அவளுடைய தோற்றம், உறவு நிலை, உணர்வு நிலை, ஆடை அலங்கார நிலை என்று தொடரும் இப்பட்டியலில் பெண்களை ஆதிக்கங்கள் வரம்பை செய்யும் அல்லது வரைவிலக்கணப்படுத்தும் அல்லது விதிமுறை கூறும் விதம் பெண் சமுதாயத்தின் மீதான அடக்குமுறையே காட்டுகிறது. ஆதிக்க அதிகார வர்க்கங்கள் ஆணாதிக்க சிந்தனைகள் பெண்ணின் ஆள பார்க்கின்றன, அடக்க பார்க்கின்றன. ஏனெனில் அது பழகி போன ஒன்றாயிற்று. இங்கு பழகி போன என்றதுமே என் நினைவுக்கு வருவது பழமொழிகள் தான். ஏனெனில் பழமொழி என்பது மக்களின் புழக்க மொழி. கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எல்லாம் மக்கள் புழங்கி வரும் மக்கள் மொழி. எனவே இந்த பழமொழிகள் பெண்களுக்கான ஒடுக்குமுறைகளை நேரடியாக பேசிவிடுவது சிறந்தது. நம் முன்னோர்கள் எமக்கு வாழ்வதற்காக எத்தனையோ உத்திமுறைகளை கற்பித்திருக்கின்றார்கள், வாழ சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். மறுப்பதற்கில்லை. ஆயினும் கூடவே பெண் சமுதாயத்தை பற்றிய பிழையான, முறையற்ற, நியாயமற்ற கொள்கைகளையும் வாய்மொழிகளையும் பரம்பரையாக ஊடுருவச் செய்தும் இருக்கின்றார்கள். இதுவும் மறுப்பதற்கில்லை. பெண்கள் இரண்டாம் நிலையிலேயே இருக்கின்றார்கள். இதுவும் மறுப்பதற்கில்லை. இதிலென்று தான் இந்த பழமொழிகள் பெண்கள் பற்றிய பொருத்தமற்ற இத்தகைய பழமொழிகளை பிறமொழிகள் என்றும் நாம் கூறுவது உண்டு. பெண்களுக்கு பிழையாக சொல்லப்படுகின்ற இவ்வாறான பழமொழிகளை கட்டறுக்க வேண்டிய கட்டாயத்திலேயே நாம் இருக்கின்றோம். 10 வயதில் பெண் தேவகன்னியாக இருக்கின்றாள், 15 வயதில் கள்ளமற்ற முனிவரை போல் இருக்கின்றாள், 40 சைத்தான் ஆவாள், 80 சூனியக்காரி ஆவாள். இதுவும் ஒரு முதுமொழி. ஒரு பெண்ணின் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவளுக்கு சொல்லப்பட்ட விளக்கம் தேவகனி, முனிவர், சைத்தான், சூனியக்காரி. ஏற்கனவே எமது அத்தியாயத்துள் ஒருவரான குவேலியை இவ்வாறெல்லாம் கட்டமைத்து உள்ளமை தாய்வழி சமூக வரலாற்றை மறுத்தும் அழித்தும் தான் எமக்கு நினைவுக்குள் வருகின்றது. உண்மையில் இது பொருத்தமான விளக்கமா? 5 பெட்டை பெற்றால் அரசனுக்கு ஆண்டியாவாள் என்ற நிலையில் பெண் பிள்ளைகளை வெறுத்தும் சாண் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளையே வேண்டும் என்ற சமூக மரபில் இன்று நாம்
கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் வியாபார யுக்தியாகவே பெண் கணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாள். பெண் என்றாலே பூவை என்றும் பாவை என்றும் நங்கை என்றும் மங்கை என்றும் அவளை அனுமதி இல்லாமலேயே அவளை வர்ணித்த இலக்கியங்களும் மரபுகளும் அவளின் தோற்றத்தை வைத்து சகுனம் பார்த்து வைக்கின்றது. இயற்கையான பிறப்பை கூட எள்ளி நகையாடும் சமூகத்தில் தான் மற்றும் மாற்றுத்திறனாளியாக வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொண்டு வாழ்கின்றார்கள். இது இங்கு அழுத்தத்தக்கது. அதாவது கண்டை பெருத்தவள் குளவழிக்கு ஆகாது, கூந்தல் பெருத்தவள் குடிவழிக்கு ஆகாது. அதனாலேயே ஆண்களில் பலர் பெண்ணின் அகமுகத்தை பார்ப்பதை விட அடிபாதத்தை பார்க்கின்றனரோ. வாழ்வதற்கு கால் பொருத்தது என்பதற்கும் கூந்தல் நீட்டி இருப்பதற்கும் என்ன பொருத்தம்? மற்றொன்று, இங்கு குட்டையான பெண்ணை மணந்து கொண்டால் துணி அதிகம் தேவையிராது. இப்படியும் இங்கு ஒரு முதுமொழி. கேட்டால் சிக்கனத்தை பற்றி பேசுகின்றார்களாம். அப்படியானால் குட்டையான ஆண்களை பெண்கள் தேர்வு செய்தால் துணியே தேவையில்லையே. அல்லது கச்சை கல்வி கொண்டு நிற்க போகிறார்களா? இங்கு இன்னும் ஒரு கேள்வி எனக்கு உண்டு. துணியில் சிக்கனத்தை ஆராய்வதற்கு திருமணம் தேவைதானா? பிறக்கும் போது குழந்தைகள் என்றிருக்கும் நிலை சில காலங்களில் பின் ஆண் பெண் என்ற பாகுபாட்டிற்கு உள்ளீர்க்கப்படுகின்றார்கள். இது ஆண்களுக்கானது, இது பெண்களுக்கானது என்ற எழுதப்படாத சட்டம் ஒன்று அவர் தம் வாழ்நாளோடு ஒன்றித்து வரும். முக்கியமாக இங்கு பெண்களுக்கானது என ஒதுக்கப்பட்டவைகளில் வீட்டு வேலைகள், சமையல், பிள்ளை பராமரிப்பு, கணவனுக்கு பணிவிடை செய்தல், குடும்பத்திற்கு சேவகம் செய்தல் என்பதுமாகும். இவை பெண்களை வீட்டுக்குள்ளே முடக்கப்படும் கட்டமைப்புகளாகவே ஆணாதிக்கங்களாகவே பார்க்க வேண்டியது. தந்தையோடு கல்விப்போம், தாயோடு அறுசுவை உண்டிப்போம். பெண்டு வாய்க்கும் புண்ணியவனுக்கும், பண்டம் வாய்க்கும் பாக்கியவனுக்கும். மேற்படி கூறப்பட்ட இரண்டு பழமொழிகளையும் உற்று நோக்கும் போது பெண்கள் பணி சமைப்பதும் சமையலறை கொள்ளும் என அழுத்தம் கொடுப்பது தெளிவாகிறது. உண்மையில் தந்தையானவர் குடும்ப தலைவராக, குடும்ப நிர்வாகியாகவும் நிலைநிறுத்த பெறுகின்றார். கற்றல் சார்ந்த செயற்பாடுகள் தந்தைக்குரியதாகின்றது. தாய் அறுசுவைகளை சமைத்து விருந்தளிப்பவராகின்றார். இரண்டாவது, பெண்கள் பண்டங்களை உருவாக்குபவர் ஆகின்றார். இத்தகைய பெண்களை மனமுடிக்கும் ஆண்கள் புண்ணியவான்களாகவும் பாக்கியவான்களாகவும் கருதப்படுகின்றனர். இங்கு அவர்களுக்கு சமைத்து கொடுக்கவே பெண்கள் கொண்டாடப்படுகின்றார்கள். இது ஆரோக்கியமானதா? அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு. இன்று இந்நிலை மாறி பெண்கள் பல துறைகளில் சாதனை செய்தாலும் கிராமங்களில், எஸ்டேட்டுகளிலும், நாடு என்று குறிப்பிடப்படும் ஊர்களிலும் கல்வியை தொடர்வது, அதற்கான முக்கியத்துவத்தை கொடுப்பது என்பது பெரும் சவாலாக, சிரமமான ஒன்றாகவே உள்ளது. இங்கு பெண்ணின் அடுப்பூத என்ற நிலை இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட தரங்களுக்கு மேல் கல்வி கற்றலுக்காக வசதிகள் செய்து கொடுத்தல் என்பது அரிதான விடயமாகவே உள்ளது. ஆடை தொழிற்சாலைகளிலும், தேயிலை தோட்டங்களிலும், கலை நகரங்களிலும் வேலை செய்வதிலும் ஆர்வமாக உள்ளனர். எத்தனையோ தலைமுறையினருக்கு இறப்பு வரையிலும் அதுவே வலிமையான வாழ்வாக அமைந்து விடுகின்றவை யதார்த்தமான உண்மை. ஒரு பெண் திருமணம் என்ற பந்தத்தில் வினைக்கு இணைந்த பின் கணவனை கண்கண்ட தெய்வம் என்று வாழ தலைப்படுகின்றார்.
பழி சொற்களை ஏற்றுக்கொள்ள நிர்பந்தப்படுத்தப்படுகின்றாள். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறப்பிலே அவர் நல்லவராவது தீயவராவது அண்டை வளர்ப்பிலே என ஒட்டுமொத்த குற்றச்சாட்டையும் அவள் மீது திரித்து விடுவது ஒன்றும் புதிதல்ல. அப்படியானால் தந்தை என்பவர் யார்? அவருக்கு பிள்ளை வளர்ப்பில் பங்கில்லையா? உறவுகள் எங்கு சென்றார்கள்? சுற்றத்தால் சுற்றில் இல்லையா? சமூகத்திற்கு பிள்ளைகள் வளர்ப்பில் பங்கில்லையா? நாம் பெரிதாக கொண்டாடி கொண்டிருக்கும் மதம், மொழி, பண்பாடுகளுக்கு தாக்கம் இல்லையா? என் தாய் மட்டும் பழியாக்கப்படுகின்றாள். இதனை வலியுறுத்த பின்வரும் பழமொழிகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை. பாலை பார்த்து பசுவை கொள், தாயை பார்த்து பெண்ணை கொள். தாயை சந்தையில் கண்டால் மகளை வீட்டில் பார்க்க தேவையில்லை. தாய் 8 அடி பாய்ந்தால் மகள் 16 அடி பாய்வாள். இந்த பழமொழிகளின் ஊடாக தெளிவாக கூறப்படுவது, பிள்ளை சார்ந்த நன்மைகள் அனைத்தும் விடுத்து பிள்ளையின் குற்றம் தாய்க்கு மட்டும் சாட்டப்படுவது என்ற விதத்தில். என்ன விதத்தில்? நியாயம். இதில் DNA டெஸ்டிங் தாய்க்கு பங்கில்லையா? வேடிக்கையான விடயம். இது போலவே உலக நிலையிலும் பெண்கள் இம்மொழிகளை இடித்துரைக்கவே செய்கின்றன. குறிப்பாக மாமியார் மருமகளை உறவு பற்றிய பழமொழிகள் மாமியார் என்ற பாத்திரத்தை மருமகள் என்ற பாத்திரத்தையும் முரண்நிலைக்கவே கட்டமைப்பு செய்கின்றன. மகள் செத்தாலும் சாகட்டும், மருமகள் தாலி அறுக்கணும். இப்படியும் ஒரு பெண் நினைக்க முடியுமா? இது சரி. இப்போது தொலைக்காட்சி தொடர்கள் அதில் திரும்ப அழுத்தம் கொடுத்து விரிசலை ஏற்படுத்தி கொண்டிருப்பது தெளிவானது. மாமியாரை மெச்சின மருமகளும் இல்லை, மருமகளை மெச்சின மாமியாரும் இல்லை. மாமியார் உடைத்தால் மண்புலம், மருமகள் உடைத்தால் பொன்புலம். இவையெல்லாம் பெண்கள் பற்றிய ஆண்களின் தவறான புரிதல். இவை பெண் சமூகம் இப்படித்தான் என்ற பிழையான புரிதலை தலைமுறையாக கடத்தி வருகின்றது. பெண்ணின் தேவைகள் எங்கு மறுக்கப்படுகின்றதோ அங்கு முரண்பாடுகள் தோன்றுவது பிழையாகாது. அவளது விருப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்ற போது அதனை பெற்றுக்கொள்ளும் நிறைவேற்றிக் கொள்ளும் உரிமை அவளுக்கு இருக்கின்றது. இந்த புரிதல் இல்லாத நிலையை இவ்வாறான கட்டமைப்புகளை உருவாக்கி விட்டிருக்கின்றது. இதனை சுட்டியே நான் மற்றொரு பழமொழியை இங்கு தரலாம் என நினைக்கின்றேன். கையாலாகாத சிறுக்கி வண்ணப்புடவைக்கு ஆசைப்படலாமா? இங்கு இவரின் ஆசைகள் மட்டுப்படுத்தப்படுகின்றன. அதே நேரம் கப்பற்காரன் கொண்டாடி தொப்பைக்காரி, கப்பல் உடைத்தால் கொச்சைக்காரி என்று கூறுவதனூடாக பெண்ணானவள் தன்னுடைய ஒவ்வொரு தேவையும் ஆற்றலையை நம்பி இருப்பதாகவும் அவள் துணை இல்லாவிட்டால் நிலை ஏதோ கதி என்பதையும் எடுத்துக் கூறுகின்றது. கற்புக்கரசியாக பெண்கள் இருக்க வேண்டும் என பல ஒழுக்க கோட்பாடுகள் பல வடிவங்களில் முன்வைக்கும் சமூகங்கள் ஒன்றை கூற மறுத்துவிட்டது. கற்பு என்றால் என்ன? அது உடல் உறுப்புகளில் ஒன்றா? அப்படியும் ஒன்று இருக்குமானால் அது பெண்களுக்கு மட்டுமானதா? ஆண்களுக்கு இல்லையா? ஆண்கள் யாருமே இல்லை என்றால் பெண்கள் அனைவரும் கற்புக்கரசிகள். ராசா மெச்சினவள் ரம்பை. கற்பலில் மகளிர் கணவனை அவளார். இங்கு கற்பின் அளவீடுதான் என்ன? கற்பு வெறும் உடலியல் இன்பம் மட்டும்தானா? கரும்பு கட்டோடு இருந்தால் எழுந்துதானே வரும். இங்கு கருப்பென கூறப்படுவது கற்பைதான். பெண்கள் கற்போடு இருந்தால் மற்றும் ஆண்கள் கூட்டமாக தேடி வருகின்றார்கள். இங்கு எதனை கொண்டு அவர்கள் கற்புடையோர் என இனங்காணப்படுகின்றார்கள் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. இது இவ்வாறு இருக்க எளியவன் கொண்டாடி எல்லோருக்கும் மைத்துனி. அருட்டு காலத்தில் ஏழு கூத்தியவள். இங்கு பெண்களை வைத்து மிகவும் இழிவுபடுத்தி பேசியிருப்பது வெளிப்படை. எளியவனாக இருப்பது ஒரு ஆணின் இயலாமை என்றால் இங்கு பெண் ஏன் எல்லோருக்கும்
நிறுத்துன்னு சொல்லி நிற்க வாசிச்சாங்க. நாங்கள் இப்போ இந்த கலந்துரையாடல் இதில் முழு சிந்தனைகளையும் திரும்ப கொண்டு வருவோம். நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு மாறி போயிட்டீங்க. நீங்கள் இருக்கிறீங்க, உங்களோட கதைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் நிறைய பேர் வெளியில் போயிட்டு இருந்தது பார்க்க தெரியுது சபையை. நாங்கள் திரும்ப இதுக்குள்ள வருவோம். ஏன்னா அந்த ஆண் மொழி ஆண் நிலையில இருந்து பெண்களை எப்படியெல்லாம் சொற்களால கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க என்ற அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் திருப்ப கதைப்போம். அது உங்களுடைய கேள்விகளாக வரும். பெரும்பாலும் எல்லாத்துக்கும் மாநில தான் கொஞ்சம் பதில் இருக்கும்.